எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, எப்படி நான் தானே கண்டுபிடிச்சேன்? நீ பண்ணது மிமிக்ரியே இல்ல, உன் வாய்ஸ் தான் அப்படியே கேட்டுச்சு. சரி, அது எனக்கே தெரியும். எங்க என் குரலை நீ மறந்துட்டியோன்னு நான் உன்னை செக் பண்ணேன். அது எப்படி நான் மறப்பேன்? நான் தான் அடிக்கடி உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. சரி. ஆமா, நீ எப்ப வந்த? இவ்வளவு நேரமா நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ வந்து எங்களை இப்பதான் பாக்குற. அம்மா அப்பா அத்தனை எல்லாரும் வந்திருக்கோம். அப்புறம் தீப் ஊர்ல இல்ல, அதனால அவ வரல. ஆமா, இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை சிவாவையும் நான் பார்க்கவே இல்லையே. அது ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாட்டி, அதான். நீ வேற நடுராத்திரில திடுதுப்புன்னு போன் பண்ணியா? அப்ப இருந்த எனக்கு மனசு கேக்கலடி. நிஜமா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஐயோ, நிச்சயமா எந்த பிரச்சனையும் இல்ல பத்து. நான் சும்மா உன்கிட்ட பேசணும் தான் கால் பண்ணேன். ஏய், அவசரப்பட்டு யாரும் இறங்கிறாதீங்க. நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க. சார், நிஜமா அவ சொல்றீங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல சார், கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூக்கடை பார்த்தப்போ எனக்கும் வாங்கணும்னு தான் தோணுச்சு. அப்புறம் ஏன் சொல்லல? சரி, கோவிலுக்கு முன்னாடி தான் கடை இருக்குமே, அங்க வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. எங்க வாங்கினா என்ன? சரி இரு ஒரு நிமிஷம். இதா பூ வாங்கிட்டு வா. என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? சார், இன்னைக்கு என்னவோ தெரியல சார், எல்லாமே மனசுக்கு திருப்தியாவே நடந்துட்டு இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி என்ன நடந்துச்சு? நான் தான் சொன்னேனே சார், இன்னைக்கு காலையில இருந்தே எல்லாமே நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு. வழக்கமா நான் காலையில 5 மணிக்கு அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் எழுந்திருச்ச அப்புறம் தான் அலாரமே அடிச்சது. திரும்ப வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்க லேட் ஆயிடுமோன்னு காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி அவசர அவசரமா கிளம்புவேன். ஆனா இன்னைக்கு வழக்கத்தை விட சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். அப்புறம் நான் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கரெக்டா நீங்களும் வந்து கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? அப்புறம் நீங்களே வந்து இப்ப பூ வாங்கணும்னு வேற சொல்றீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது சார். நான் சொல்றதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா அதுவே என் மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. நான் அதெல்லாம் நினைக்கல. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்ச மாதிரியே நடந்துடாது பைரவி. அட்லீஸ்ட் உனக்காவது அப்படி நடக்குது. கண்டிப்பா சார், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, அயலி மேடம்க்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் சார். எல்லாமே நல்லாவும் இருக்கும். அப்படி எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். பட் நீ சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, போய் வாங்கிட்டு வா. ஓகே, நான் அங்க நிக்கிறேன். இத வாங்கிட்டு வரேன். டேய், வண்டி எடு சீக்கிரம். ரித்திகா, உன் மாமியார் நாம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என்னமோ இந்திராணி கிட்ட இருந்து சொத்தை வாங்க போறேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கான ஒரு அறிகுறியையும் காணுமே. விடுமா, நாம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவங்க இஷ்டம். கடைசி வரைக்கும் அந்த இந்திராணிக்கு கீழே தான் இருக்கணும்னு அது அவங்க தலைவிதி. என்ன ரித்திகா பேசுற? அது அவங்க தலைவிதி மட்டும் இல்ல, நீயும் அந்த இந்திராணிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்காத. இன்னைக்கு இதை விட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. எப்படியாவது உன் மாமியார இந்திராணி கிட்ட பேசவை. செல்லம், இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்பவே ஆரம்பிச்சிட்டோம்னா அது நாம பிளான் பண்ணதுன்னு நல்லா தெரிஞ்சிரும்.
நீதான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் நீ ஏடியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண. ஏன்னா ஏடியா இருந்தா அவளை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த சூரப்புலி வந்திருக்கானே. சொல்லு, ஏடி யாரு? இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்ட ஒன்னால இன்னும் ஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலல்ல? அப்போ எனக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்னு தானே அர்த்தம். என்ன முகம் மாறுது? அப்போ வர்மாவும் எல்லார் மாதிரியும் சாதாரண ஆள் தான். நான் சொல்றது உண்மைதானே? என்ன எனக்கு கொல்லணும் போல தோணுதா? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள். ஏன்னா நான் ஏடி யாருன்னு சொன்னாலும் என்ன கொல்லுவ, சொல்லலனாலும் என்ன கொல்லதான் போறேன். ஆனா நான் சாகும் போது கூட உன்னை ஜெயிச்சுட்டு தான் சாவேன். ஏன்னா நான் தான் ஏடி யாருன்னு சொல்ல போறது இல்லையே. அப்ப நீ என்கிட்ட தோத்துட்டேன்னு தானே அர்த்தம்.